இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த என் வல்ல தேவனுக்கு நான் முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்பு சகோதரி மற்றும் அவர் குடும்பத்தினர் எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இவைகளுக்கெல்லாம் மூல காரணமாயிருந்த என் தந்தைக்கு மிகவும் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க என் தேவன் நல்லவர் என்று சொல்லி? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக? ஹல்லேலூயா, ஆமென் சொல்வீங்களா? ஆமென். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இந்த வார்த்தைக்காக நான் மிகவும் காத்து கொண்டு இருக்கும் பொழுது 2 வாரங்களுக்கு முன்பாகவே எனக்கு அறிவிக்கப்பட்டது. நான் போராடி கொண்டிருந்தேன், ஆண்டவரே என்ன வார்த்தை நான் சொல்ல போகிறேன். தேவன் என்னோடு கூட சொப்பனத்தில் பேசுகிற வழக்கம் உண்டு. அதனால் நான் போய் தூங்கி பார்க்குறேன், எனக்கு ஏதாவது வார்த்தை கிடைக்குமா, சொப்பனம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. எதுவுமே இல்லை. ஏசப்பா, நான் என்ன பேச போகிறேன்னு சொல்லி நான் போராடி கொண்டு இருந்தேன். அது எப்படி நீங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் நீங்கள் பேசுவீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்கள் தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நேற்று மாலை தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், உங்களை உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையானது இங்க இருக்க எல்லாருக்காகவும் இந்த சபை அடுத்த படிக்கு எடுத்து செல்லும்படியாக தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவர் மேலையும் தேவன் ஒரு பலத்த திட்டத்தை வைத்திருக்கிறார். ஓ, அதை எத்தனை பேர் நீங்க ஆமேன் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அது உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கிறவராயிருக்கிறார். ஓ, என்னை யாருமே பார்க்கல என்று நீங்க சொல்ல முடியாது. ஓ, மனுஷன் பார்க்காம இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலையும் அவர் உங்களை நோக்கி கொண்டே தான் இருக்கிறார். இன்றைய செய்தி உங்களை மிகவும் உற்சாகப்படுத்த போகிறது. இந்த வார்த்தை சிலர் இந்த வழியிலே செல்லலாமா என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். சிலர் இதுதானா என் வாழ்க்கை அப்படி என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் காலம் இருண்டு போகவில்லை, இன்னும் தேவன் ஜீவிக்கிறார். அவர் வார்த்தைகள் இன்னும் உயிரோடு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பலனை அளிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து சொல்லுங்க, என் தேவன் பலன் அளிக்கிறவர், என் தேவன் பலன் அளிக்கிறவர். ஓ, இன்று உங்களுக்கு முன்பாக கதவுகள் மூடப்பட்டு இருக்கலாம், ஆனால் அந்தரங்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிற என் தேவன் உங்களுக்கு பலன் அளிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்திலே கேள்விகளோடு கூட இருக்கலாம். இப்பொழுது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் எனக்கு பலன் அளிக்கிற தேவன், என் தேவன் எனக்கு பலன் அளிக்கிற தேவன். எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் தேவனை தேடுகிறோம்? ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்மை தேவனை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் பலன் உண்டு. ஆமென், ஆமென். He is the rewarder for those who diligently seek him. இங்கிலீஷ்ல diligently அப்படி என்றால் ஊக்கத்தோடு உண்மையாக தொடர்ந்து தேடுகிறவர்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. நாம் எல்லாரும் தேவனை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நாம் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப பலன் உண்டா? ஹல்லேலூயா. ஓ, சிலர்
நீங்கள் நல்ல விதைகளை விதைத்திருக்கிறீர்கள், ஆனால் கடினமாக உழைத்திருக்கிறீர்கள், ஆனால் அதற்கேற்ற பலனை நான் இன்னும் காணவில்லையே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்கள். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நல்ல விதைகளை விதைத்த உங்களுக்கு நல்ல அறுவடை உண்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு திரும்பவும் அதை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இன்னும் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் அதற்குரிய காலம் இதுவே, அறுவடையின் காலம் இதுவே. அதை சொல்லும்படியாக என்னை அனுப்பியிருக்கிறார், அதை சொல்லும்படியாகவே என்னை அனுப்பியிருக்கிறார். கர்த்தர் இன்னும் எல்லாம் முடிந்தது என்று நினைக்க வேண்டாம். இன்னும் அறுவடை காலம் உண்டு. உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதங்கள் உண்டு. அறுவடையின் காலத்தின் செழிப்புகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நேற்று செய்ததை நீங்களே மறந்திருக்கலாம், ஆனால் அவர் மறக்கவில்லை. நீங்கள் நல்ல காரியங்களை நீங்கள் செய்திருக்கலாம், நல் விதைகளை விதைத்திருக்கலாம், நல்ல பலனை அனுபவிப்பேன் என்று சொல்லி நினைத்திருக்கலாம், ஆனால் நீங்கள் மறந்து போயிருப்பீங்க. ஆனால் அவர் மறக்கவில்லை. உங்கள் ஞாபக புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். அவைகள் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு 100 மடங்கு பலனை அளிக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் மாறி போகலாம். ஆவிக்குரிய மண்டலத்திலே இப்பொழுதே உங்களுக்கு திறக்க வேண்டிய கதவுகளை திறப்பதற்காக அவர் காலங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அவைகளை உங்களுக்கு நேராக வைத்திருக்கிறார். இந்த காலங்களிலே அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மனுஷ முகத்தை பார்க்கலாம், மனுஷன் உங்களுடைய செயல்களை அறியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை உற்று நோக்குகிற என் தேவன் உங்களுக்கு பலன் அளிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. ஏன் தெரியுமா? பலன் அளிக்கிறது அவருடைய குணாதிசயம். ஒருவருக்கும் அவர் வெறும் கையாய் செல்ல மாட்டார், வெறும் கையாய் அனுப்பிவிட மாட்டார். பலன் அளிக்கிறது அவருடைய குணாதிசயம். அப்போ நீங்க என்ன ஒரு சின்ன ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு பலன் உண்டுன்னு எழுதியிருக்காரு. ஆமாவா இல்லையா? அப்போ உங்களுக்கு கண்டிப்பா பலன் இருக்குல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எதற்கெல்லாம் பலனுண்டு? எதற்கெல்லாம் பலனுண்டு? அப்போஸ்தலர் 9:36-37. ஆமென். யாருங்க? தபித்தாள் என்கிற ஒரு சீஷி. நாம் எல்லாரும் தேவனுடைய சீஷர்களா? ஆமாவா? ஆமென். மேலும் படிங்க. ஒரு நிமிஷம். நற்கிரியைகளையும் தர்மங்களையும் அவள் ஒரு தடவை செய்யல. அவளுடைய குணாதிசயம் என்னவா இருந்தது? நற்கிரியைகளை செய்கிற மகளாயிருந்தாள். அந்த நற்கிரியைகளை ப்ளூரல் அப்படின்னு பன்மையில சொல்லும் பொழுது அவள் அநேக கிரியைகளை அவள் செய்திருக்கிறாள். அவள் தொடர்ந்து செய்திருக்கிறாள். அவளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அவள் என்ன செய்திருக்கிறாள்? நற்கிரியைகளையும் தர்மங்களையும் அவள் செய்திருக்கிறாள். மேலும் படிங்க. ஆமென். ஒரு நாள் அவள் மரணித்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டறையிலே வைத்தார்கள். நாம மரணித்த உடனே என்ன நடக்கிறது? ஐஸ் பாக்ஸ்க்கு சொல்லிடுறாங்க. அடுத்தது ஷாமியானா போட்டு சேர் போட்டுடுறாங்க. குளிப்பாட்டி பாக்ஸில் வச்சு எப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. இல்லைங்களா? ஆனால் இந்த மகள் மரணிக்கும் பொழுது அவளை புதைப்பதற்கு அவர்களுக்கு மனதில்லை. அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டு அறையிலே வைத்து தேவ ஊழியக்காரனாகிய பேதுருவுக்கு அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள், வந்து பாருங்க என்று சொல்லி. ஏன்னா அவள் செய்த நற்கிரியைகள் அவ்வளவு.
அவளை சுற்றி இருந்த மக்கள் அவளை குறித்து பேசின வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள். 39ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். அப்போ பேதுரு அங்கே போய் மேல் வீட்டறையிலே போய் சந்திக்கும் பொழுது தொற்கால் குளிப்பாட்டி அவளை மேல் வீட்டறையிலே வைத்திருக்கிறார்கள். அவளை சுற்றி அழுது கொண்டு இருக்கிறார்கள் விதவைகள். அப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவள் செய்த அந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அழுகிறார்கள். அவள் செய்த நற்கிரியைகள் அவளோடு கூட வந்தது. ஹல்லேலூயா. அவள் செய்த நற்கிரியைகள் அவள் மரணித்தும் பேசினது. ஹல்லேலூயா. அப்பொழுது பேதுரு அதை பேதுருவிடம் காண்பிக்கும் பொழுது பேதுரு அவளுடைய நற்கிரியைகளை அவன் அறிந்து கொள்கிறான். நம்ம மரணித்த பிறகும் நற்கிரியைகள் நமக்காய் பேசுவதற்கு இருக்கிறதா? நம்மளை குறித்த நற்கிரியைகள் இருக்கிறதா? நம்ம வாழ்க்கையில நல்ல காரியங்கள் இருக்கிறதா? இருக்குல்ல? ஆமா. அந்த நற்கிரியைகள் ஒரு நாளும் பலன் இல்லாமல் போகாது. ஹல்லேலூயா. தேவன் அதற்கு பலன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அந்த டியூனிக்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ், அந்த அவள் செய்த நற்கிரியைகள் அவளுக்கு சாட்சியாய் நின்றது. அவள் நல்லவள் என்று சொல்வதற்கு நம்மிடத்திலே அப்படிப்பட்ட சாட்சி உள்ளதாய் நற்கிரியைகள் நம்மிடத்தில் இருந்து பிறப்பிக்க வேண்டும். உங்கள் நற்கிரியைகள் எப்பொழுதுமே உங்களுக்காய் அது பரிந்து பேசுகிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் மரணத்தின் பின்பும் அந்த நற்கிரியைகள் நமக்கு பேசும். நீங்கள் நினைக்கலாம், வாழும்போது எனக்கு கிரியைகள் இல்லையேன்னு. இருக்கு, பலன்கள் உண்டு, மரணித்தும் உண்டு. ஹல்லேலூயா. உங்கள் சந்ததிக்கும் உண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். அவர் பலனை கொடுக்காமல் விட மாட்டார். ஹல்லேலூயா. உங்கள் அற்புதம் உங்களை வந்து அடைவதாக. உங்கள் பலிகள் வீணாக போகாது. தேவன் அதை அறிந்திருக்கிறார். நீங்கள் அந்தரங்கத்திலே நீங்கள் செய்கிற நற்கிரியைகள், ஒருவருக்கும் தெரியாமல் நீங்கள் செய்கிற நற்கிரியைகள், அவைகள் எல்லாவற்றிற்கும் பலன் உண்டு. எல்லா மனிதனுக்கும் அது தெரியாது. ஆனால் உங்களை உற்று நோக்குகிற என் பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவானவர், பிதாவானவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பலன் அளிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 19:27-28 வசனங்களிலே, மத்தேயு 19:27-28. ஆமென். என்ன? அப்போ பேதுருவும் எதிர்பார்க்கிறார் இல்லையா? எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று. அதற்கு தேவன் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பீர்கள், 12 சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பலன் நமக்கும் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நமக்கு பலன் அளிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு பலன் கொடுக்கிறவர் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பலன் நிச்சயம் உண்டு. உங்கள் நற்கிரியைகள் உங்களை நிச்சயம் தொடரும். அது அழிந்து போகாது. ஹல்லேலூயா. அது அழிந்து போகாது. அப்ப முதலாவது எவைகளுக்கு பலன் உண்டு? நற்கிரியைகளுக்கு பலன் உண்டு. செய்வோமா? இனிமேலும் நற்கிரியைகளை செய்வோமா? சோர்ந்து போகாமல் இன்னும் நற்கிரியைகளை செய்ய நாம் முற்படுவோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக மத்தேயு 6:3-4, பிறருக்கு உதவினால் பலன் உண்டு. பிறருக்கு உதவினால் பலன் உண்டு. ஆமென். ஆமென். அப்போ நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டார்.
கரெக்டா? நான் சிலர் அந்த பேனர்லலாம் போடுவாங்க, அன்னதானம் வழங்குபவர் அப்படின்னு சொல்லி. நம்ம செய்கிறத மற்றவருக்கு தெரியவே கூடாது என்று சொல்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓ, மனுஷன் பார்க்கலனா பரவாயில்ல, அவர் எல்லாவற்றையும் ஞாபக புஸ்தகத்திலையும் கணக்கிலும் அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் தர்மம் செய்வீர்களானால் அதற்கு பலன் உண்டு, நீங்கள் ஏழைக்கு உதவுவீர்களானால் அதற்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. கலாத்தியர் 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. வாசிப்போமா? கலாத்தியர் 6:9. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே அறுப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீங்க. இவளுக்கானா செய்யணும், இவங்களுக்கானா செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பரவாயில்ல, எல்லாவற்றையும் எதை செய்தாலும் யாருக்கு செய்றீங்க? தேவனுக்கென்றே செய்கிறோம் என்று நாம் செய்ய வேண்டும். எதை செய்தாலும் அப்பொழுது அந்த பலனை நாம் அறுப்போம். யோவான் 6:8-9-10. யோவான் 6:8-9-10. ஆமென். ஒரு நிமிஷம். அந்த கூட்டத்தில் ஆண்டவர் 3 நாள் பேசிவிட்டு, அவர்கள் மக்கள் 5000 பேர் இருக்காங்க, எல்லாரும் பசியாக இருக்காங்க, எப்படி உணவு கொடுப்பது என்று யோசிக்கிறார். அப்போ அந்திரேயா உடைய சகோதரன் அவர் என்ன பண்றாரு? கூட்டத்தில் ஒரு சின்ன பையன் 5 அப்பமும் 2 மீனும் வச்சிருக்கான். ஏசப்பா, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? அதுதான் இருக்கு எங்க கிட்ட அப்படின்னு சொல்றார். அந்த சிறு பையனுடைய இருதயத்துல அதை கொடுக்கணும்னு வந்தது பார்த்தீங்களா? அதை கொடுத்தான். அவன் இருதயம் மன நிறைவோடு கொடுத்தான். 5000 பேர்கள் அவர்கள் அன்று போஷிக்கப்பட்டார்கள். நீங்க ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது சின்ன விஷயமா இருந்தாலும் உங்க இருதயத்தில் நிறைவோடு செய்யும் பொழுது அதனுடைய பலன் மிகுதியா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒன்றும் வீணாய் போவாது. அவைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில அது பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. மீதமான 12 கூடைகளை அவர்கள் எடுத்தார்கள். அந்த 5 அப்பம் 2 மீனை அவர் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு அதை போஷிக்க தேவன் வல்லவராய் இருக்கிற அவருடைய கரத்துல நீங்க கொடுப்பீங்க என்று சொன்னா, அதை அவர் பன்மடங்கு மல்டிப்ளை பண்ண செய்ய, அதை பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எதை செய்தாலும் அவருக்கென்றே செய்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில அதை பலனை அவர் பெற்றுக்கொள்ள அவர் உங்களுக்காய் மிகவும் போராடுகிறார். He never sits simply. தேவன் வெறுமையாய் அமர்ந்து உங்களை வேடிக்கை பார்க்கறதில்ல. நீங்க எதை செய்தாலும் அதற்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்வதை விட்டு விடாதிருங்கள். நன்மை செய்து சோர்ந்து போய் விடாதிருங்கள். தேவன் உங்களை மறுபடியும் செய்ய சொல்லுகிறார், மறுபடியும் செய்ய சொல்லுகிறார். மறுபடியும் உதவி செய்யுங்க. உங்க குடும்பத்தினரா இருக்கலாம், உங்க பக்கத்துல வீட்டுக்காரரா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் நன்மை செய்கிறவர்களாய் இருங்க. பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய் இருங்க. அவங்க கிட்ட போனா எனக்கு உதவி கிடைக்கும் அப்படின்ற சொல்ற நம்பிக்கை உங்க மேல வர மாதிரி நடந்து கொள்ளணும். ஐயோ, அதுகிட்டயா போறது, அது இங்க இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுமே, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம கிட்ட வர்றவருக்கு என்ன பண்ணணும்? நன்மையும் உதவியும் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு பலன் மிகுதியாய் இருக்கும். ஹல்லேலூயா. குறித்த காலத்திலே அந்த அறுவடையை நீங்கள் பார்க்கும்படி தேவன் உங்களை நடத்துவார், அதற்கு வழியாக நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் கொடுங்கள், மறுபடியும் நன்மை செய்யுங்கள், மறுபடியும் அவர்களுக்காய் சப்போர்ட் நில்லுங்க. உங்களை ஒருவேளை வெறுத்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம், பரவாயில்ல. பார்க்கிறவர் அவர், பலன் கொடுக்கிறவர் அவர், மனுஷன் அல்ல.
அவரோடு கூட நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஓ, நான் இதுவரைக்கும் தேவனை தேடினனே, என்னுடைய உற்றார் உறவினர்களா என்னை கேள்வி கேட்கிறாங்க, எங்க உன்னுடைய இயேசு, பதில் எங்க என்று வெட்கப்படாதீங்க. தொடர்ந்து தேடுங்க. பலன் கொடுக்கிறவர் அவர், பலன் கொடுக்கிறவர் அவர். அவர் வரும்பொழுது பலனோடு வருகிறார். உங்களுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு, நிச்சயம் அற்புதம் உண்டு. A miracle is awaiting. ஒரு அற்புதம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. கடைசி நேரத்துல கைவிட்டுறாதீங்க. கடைசி நேரத்துல தேவனை விட்டுறாதீங்க. கடைசி நேரத்துல அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அற்புதத்தை பெற்றுக் கொள்ளும் வரை அவரை தொடர்ந்து தேடுங்க, நன்மை செய்யுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஜெபத்திற்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஓ, அந்தரங்கத்திலே பார்க்கிற என் பிதா. மத்தேயு 6:6-7 வரைக்கும். மத்தேயு 6. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலன் உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. என்னுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு, என் ஜெபத்திற்கு பதில் உண்டு. சொல்லுவோமா? என்னுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. அந்தரங்கத்திலே என்னை பார்த்த என் பிதா எனக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல், அங்கே ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த நேபுகாத்நேச்சார் என்ற ராஜா அங்கே ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். யாரும் தேவனை தொழுது கொள்ளக்கூடாது. தன் பலகணியை திறந்து இருக்கிற அந்த மேல் வீட்டு அறையிலே சென்று தானியேல் 3 முறை அவன் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. பலகணியை திறந்து வச்சு ஜெபிச்ச தானியேலையே பார்க்கும்போது வசனத்தில் எழுதி போட்டிருக்கு, அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற உனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பார்க்கிறார் என்று. ஓ, உங்களை கண்டிப்பாக உங்கள் இருதயத்தை உற்று நோக்கி உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் அவர். உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. அவர் உங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றுகிற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திற்காய் காத்திரு, அவருடைய காலத்திற்காய் காத்திரு. அந்த பதில் வரும். இந்த வருஷம் முடிஞ்சிருச்சே, எனக்கு இன்னும் பதில் கிடைக்கலையே என்று நினைக்கலாம். நோ நோ நோ, அவருக்கு ஒரு நிமிஷம் போதும். அவர் உங்களை இன்னும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்துகிற பாதையிலே நாம் செல்லும் பொழுது கொஞ்ச கால தாமதமானாலும் பரவாயில்ல, உங்களை விசுவாசத்தை விட்டுவிடாமல் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்பிக்கையோடு கூட தொடருங்கள். அந்தரங்கத்தில் பார்த்த பிதா பதிலளிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலை ஜெபித்த பொழுது அவனை பிடித்து சிங்க கெபியிலே போட்டார்கள். சிங்க கெபியிலே போட்ட பிறகு ராஜாக்கு மனசே சரியில்லை. அடுத்த நாள் காலையில வந்து எட்டி பார்க்கிறாரு, தானியேல் இருக்கிறானா இல்லையா என்று சொல்லி. கெபியில தானியேல் உயிரோடு கூட இருக்கிறான். அவன் சொல்றான், தேவன் தூதர்களை அனுப்பி இந்த சிங்கத்தின் வாய்களை எல்லாம் கட்டி போட்டார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் கர்ஜிக்கிற சிங்கம் உங்களை சுற்றி இருக்கலாம், ஆனால் நீ ஆராதிக்கிற தெய்வம் அந்த சிங்கத்தின் வாய்களை அடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஓ, மனிதர்கள் உங்களை ஏளனமாய் பார்த்து உங்களை நியாயம் தீர்க்கலாம். ஓ, இப்படி ஜெபிக்கிறாங்க, ஓ அப்படி நடக்கிறாங்க. இல்ல 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 இல்ல, தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்காய் நீங்கள் நிற்கும் பொழுது, அவருக்காய் நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது, அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துகிற உங்களை அவர் ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தானியேல் 6:22-26 படிக்கலாமா? தானியேல் 6:22-26. ஆமென்.
ஆமென். 26. ஆமென். 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 தானியேல் 6:22 தானியேல் ஜெபித்த ஜெபத்தின் பதில். ஓகே, அவன் குற்றமற்றவனா இருக்கிறதுனால தேவன் அவனை காப்பாற்றினார், சிங்கங்களை வாயை அடைத்தார். ஆனால் பலன் என்ன தெரியுமா? அதனுடைய பலன் என்ன தெரியுமா? அந்த ராஜ்யம் முழுவதும் தானியேல் ஜெபித்த தேவன் தான் மெய்யான தெய்வம், எல்லாரும் அவருக்கு வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. உங்களால, உங்க மூலியமாக உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அந்த ரிவார்ட், அந்த பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த பலனுக்குள்ளாக அவர்களும் செயல்படுவார்கள், அந்த பலனுக்குள்ளாக அவர்களும் பங்கு பெறுவார்கள். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு தேவன் செய்கிற காரியம் பலத்த காரியமாயிருக்கும். உங்கள் ஜாதி, உங்கள் கோத்திரம், உங்களை சுற்றியுள்ள மக்கள் உங்களை அதை பார்த்து உங்கள் தேவன் பெரியவர் என்று சொல்லி அறிக்கையிடும்படியாக அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்திற்கு பலன் உண்டு. தேவனுக்கென்று கொடுத்த எதுவும் வீணாக போகாது. தேவனுக்காக கொடுத்த நேரம் வீணாக போகாது. தேவனுக்காய் செலுத்தின காணிக்கையும் தர்மமும் வீணாய் போகாது. தேவனுக்கென்று செய்த நற்கிரியைகள் வீணாக போகவே போகாது. எனக்கு பலன் இல்லை என்று சோர்ந்து போகாமல், தொடர்ந்து தொடர்ந்து நல்லதை செய்வதற்கு, நல்லதையே செய்வதற்கு தொடர்ந்து உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் போகும் இடமெல்லாம் ஆசீர்வாதம், நீங்கள் தொடும் எல்லா காரியங்களும் விளங்க செய்வார். உங்களை அது தொடரும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். உங்கள் கடினமான சூழ்நிலைகளிலும் உங்களை தொடர்ந்து உங்கள் பலன் உங்களோடு கூட வரும். அவைகள் வந்து உங்களுக்கு பதிலை தரும். ஹல்லேலூயா. இன்றைய தினமே உங்கள் நற்கிரியைகளை ஆரம்பிங்க. உங்கள் நல் பலன்களை பெற்றுக்கொள்வீர்கள். நற்கிரியைகளை ஆரம்பிங்க. உங்கள் ஜெபங்களை ஆரம்பிங்க. உங்களுடைய தர்மங்கள், பிறருக்கு உதவி செய்வதை ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. thank you Jesus. எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களை பார்த்து கொண்டிருக்கிற பரமபிதா, அவர் உங்களோடு கூட உறவாடுகிறவர், உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களை உற்சாகப்படுத்துகிறார், உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உணர வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அவர் உங்களோடு கூட செயல்படுகிறார் என்பதை எப்பொழுது உணர்கிறீர்களோ நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ராஜ்யம் எனக்குள்ளே இருப்பதால் என்ன இல்லை? சோர்வு இல்லை, வியாதி இல்லை, அங்கலாய்ப்பு இல்லை, தொய்வு இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது ஒரு உயர்வை நமக்காக வைத்திருக்கிறார், படிகளை நமக்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். மரித்தாலும் நற்கிரியைகளை நமக்கு தொடரும்படியாய் வைத்திருக்கிறார். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்வார். எல்லா கஷ்டங்களும் நீங்க செய்கிறவர் அவர். நீங்கள் விதைத்த எல்லா விதைகளுக்கும் பலன் உண்டு. thank you Ramana Shekerobokaba. கிரியைகளுக்கு பலனுண்டு, பலனுண்டு, பலனுண்டு. தேவன் உங்களுக்கு பலன் அளிக்கிறவர், உங்களோடு கூட இருக்கிறார். நானே பலன் அளிப்பவர் என்று சொல்லுகிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை குறித்து முழுமையாய் அறிந்தவர் அவர் ஒருவர் மாத்திரமே. மனுஷன் பக்கத்தில் இருக்கிறான், உங்களோடு கூட ஜீவிக்கலாம், உங்களோடு கூட அவர்கள் பயணிக்கலாம், வேலை செய்யலாம். நோ 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 நோ. உனக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எண்ணங்களையும் அறிந்தவர் அவர் ஒருவர் மாத்திரமே.
அதற்குரிய காரியங்களை அவர் மிகுதியாய் 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 பலன் அளிக்கிறவர். தொற்காலை போல நற்கிரியைகளை செய்ய என்றைக்குமே நாம் சோர்ந்து போகாமல், நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் நம்மளுடைய நற்கிரியைகளை பேசுகிற வண்ணவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பிறருக்கு உதவுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். சின்ன விஷயம், 5 அப்பம் 2 மீனா இருக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஏழைக்கு உதவுகிற ஒரு காரியமா இருக்கலாம், அல்லது தேவனுக்கு கொடுக்கிற காரியமா இருக்கலாம். ஆனால் அதற்கு பலன் உண்டு, அதற்கு பலன் உண்டு. அதற்கு சாட்சிகள் நாங்களே. ஹல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியிலும் நாங்கள் விதைத்த காலங்கள் உண்டு. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் என்று சொல்லி 2 lakhs தேவை, வேற ஸ்கூல் மாத்திரம்னு சொல்லிட்டு 2 லட்சம் தேவை. டேட் இதான் லாஸ்ட் டேட், February 13 நீங்க ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டேட் குறித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அட்மிஷன் கிடையாது. 10 வரைக்கும் எங்க கிட்ட 2 lakhs இல்லை. 12 ஒருவர் வந்து எங்களுக்கு 2 lakhs, நான் நம்பவில்லை. 2 லட்சம் யாருமே தரமாட்டாங்க. 2 lakhs. அடுத்த நாள் 13 நாங்கள் சென்று அந்த ஃபீஸை கட்ட தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். ஏனென்றால் நாம் விதைத்த விதைகள் அது நமக்கு பலன்களை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிற வழிகள் மிகவும் அற்புதமானது. Thank you Jesus. நீங்க சின்னதா எது செய்தாலும் பெரியதா எது செய்தாலும் அவைகளுக்கு பலன் உண்டு. அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இது மாதிரி அநேக சாட்சிகளை நான் சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த நன்மைகள் பல உண்டு. உங்களை கேட்டாலும் நீங்க நிறைய சொல்லுவீங்க. ஆமென். இன்னும் சொல்றேன், இன்னும் சோர்ந்து போகாதீங்க. இந்த வருஷம் முடிஞ்சிருச்சே, எனக்கு இன்னும் பலன் கிடைக்கவில்லையே, நான் நினைத்தது நடக்கவில்லை என்று நீங்க நினைத்து சோர்ந்து போகாதீங்க. அவர் பலன் அளிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார். நீங்கள் பாதாளத்துக்கு சென்றாலும் அவர் உங்களை பார்க்கிறார். ஆகாயத்துக்கு நீங்கள் உங்கள் சிறகுகளை விரித்து சென்றாலும் அவர் உங்களை பார்க்கிறார். எதற்கு தெரியுமா? உங்களை குற்றப்படுத்துவதற்கல்ல, உங்களை தூக்கி சுமப்பதற்காக, உங்களை தூக்கி சுமப்பதற்காகவே அவர் உங்களை பார்க்கிறார். அவருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. உங்களை நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல, உங்களை தூக்கி விடுவதற்காக, தூக்கி விடுவதற்காக. பாதாளத்தில் இறங்கினாலும் உன்னை நான் தூக்கி விடுவேன். நீ வனாந்திரத்துக்கு சென்றாலும் உன்னோடு கூட நான் இருப்பேன், நான் எங்கேயுமே போக மாட்டேன் என்று சொல்லுகிற நம் தேவன் ஒருவர் மாத்திரமே. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு பலன்கள் மிகுதியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சாதாரண தெய்வம் அல்ல, வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தவர். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பார்க்குறீங்க அந்த கடலின் சிருஷ்டிப்பை நீங்க பார்க்கும்போது அவ்வளவு பெரிய தெய்வம் என்னுடைய தெய்வம். ஹல்லேலூயா. அதை சிருஷ்டித்த என் தெய்வம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த உலகத்தையே உருவாக்குனவர் He is with me. அவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு பலன் அளிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம எதை செய்தாலும் மனுஷன் குறை சொல்லுவான். ஏன்னா இதுதான் நான் செஞ்சேன், இவ்வளவுதானா, இதுக்கு மேல நீ ஆபீஸ்லயா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், இதுக்கு மேல உங்ககிட்ட இருந்து எவ்வளோ பொட்டென்ஷியலை எடுக்க முடியுமோ, எவ்வளோ உங்ககிட்ட இருந்து அவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமோ பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறது திரும்ப கிடைக்காது. ஆனால் என் தெய்வம், உலகத்தை அண்ட சராசரங்களை படைத்த என் தெய்வம், நீ செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர் வரும்பொழுது பலனோடு வருகிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். பலனை அளிக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ கடந்து செல்லுகிற எல்லா வழியிலும் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபையை அடுத்த படிகளுக்கு எடுத்து செல்ல அவர் பலன் அளிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்திரிப்போமா, ஒரு பாடலை பாடுவோம். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் பெருகுவேன்,